அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நம் பிள்ளைகளுக்கு, குழந்தை செல்வங்களுக்கு நாம் கற்றுத்தருகின்ற முதல் பாடம், பொய் சொல்லக்கூடாது, பொய் பேசாதே என்ற பாடத்தை கற்றுத்தருகிறோம். கூடவே சேர்த்து யாரேனும் அல்லது ஃபோனில் டேடி எங்கன்னு கேட்டாங்கன்னா வெளியில் போயிருக்காங்க என்று சொல்லு என்பதையும் சேர்த்து கற்றுத்தருகிறோம். எப்படி மருத்துவர்கள் எந்த மருந்தை எழுதினாலும் கூடவே அசிடிட்டியினுடைய அந்த மருந்தையும் எழுதுகிறார்களோ, அதே போல இப்படி பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித் தருகிறோம். நம் வாழ்க்கையில் எத்தனையோ முறை பொய் பேசி பலர்களுக்கு மத்தியிலே சண்டையை இழுத்து மூட்டிருப்போம். நண்பர்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில் நாமே ஒன்றை காது, கண்ணு, மூக்கெல்லாம் வைத்து பொய்யாக ஒன்றை உருவாக்கி கோல் மூட்டி பல குடும்பங்களை, பல உறவுகளை நாம் பிரித்திருப்போம். பொய்யாய் பேசி பலர்கள் பகைத்து கொள்வதை நாம் நின்று மகிழ்ந்திருக்கிறோம். முதல் தடவையாக இந்த ரமலானிலே மாற்றம் நம்மிடத்திலிருந்து தொடங்கட்டும். நல்ல விஷயத்திற்காக பொய் சொல்லுங்கள். மார்க்கம் சில இடங்களிலே பொய் பேசலாம் என்று நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான பார்ட், 2 மனங்களுக்கு பிணக்கம் அடைந்து 2 மனங்கள் பேசாமல் இருக்கிறது, பகைத்து கொண்டிருக்கிறது. உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். 2 பேர் சண்டை சச்சரவு போட்டு ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறாங்க. எந்த நாவு பொய் பேசி பலர்களை பிரித்திருக்கிறதோ அதே நாவு என்ன செய்யணும்னா, என்னப்பா அவங்கிட்ட போய் நீ பேசாமல் இருக்கியே, உன்னை பற்றி என்ன மாதிரி புகழ்கிறான், கடந்த காலத்தில் நீ செஞ்ச நன்மையெல்லாம் அவன் சொல்கிறான் அப்படின்னு பொய்யாக சில வசனங்களை 2 தரப்பிடத்திலும் உதிர்க்க வேண்டும். அங்கே போய் எதிர்த்தரப்பில் போய், இவனை போய் நீ இவ்வளோ நாளாக தப்பாக நினச்சிட்ருக்கிறியே, உனக்காக வேண்டி உம்ராவுக்கு போய் துவா செஞ்சுருக்கிறான், நிறைய உன்னை நினைத்து அழுகிறான் என்றெல்லாம் சொல்லி 2 மனங்களை, பிரிந்திருந்த 2 உறவுகளை சேர்த்து வைப்பதற்கு பொய் சொல்லலாம் என்று மார்க்கம் வழங்கியிருக்கிறது. இந்த ரமலானிலே பொய்யாய் பேசி பகைமையை வளர்த்த அந்த கடந்த காலத்தை எல்லாம் விட்டொழித்து விட்டு நம்மால் முடிந்தால் நல்ல காரியங்களுக்கு, இது போன்ற உறவுகளை இணைப்பதற்கு இணைப்பின் பாலமாக இந்த பொய்யை அமைத்து கொள்ள வேண்டும். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக.